தமிழ் உறவுகளுக்கு அன்பான வணக்கம். நம்ம இன்றைக்கி VMware vCenter விண்டோஸ்லேருந்து VCSAக்கு எப்படி மைக்ரேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். VCSAங்கிறது ஒன்றும் இல்லை, vCenter சர்வர் அப்ளையன்ஸ். அதாவது இந்த ப்ராசஸ் விண்டோஸ் பேஸ்டு vCenter லினக்ஸ் பேஸ்டு அப்ளையன்ஸுக்கு மைக்ரேட் பண்ணிடும். Check compatibility. Verify that your existing Windows vCenter version is compatible with the target VCSA version you want to migrate to. And make sure the other component interoperability matrix, example, ESG, VSAN, check VMware's compatibility matrix to ensure a supported migration path. இந்த பாயிண்டில் நம்மளோட சோர்ஸ் vCenterலேருந்து டார்கெட்டட் vCenterக்கு நம்ம மைக்ரேட் பண்ணுறது கம்பேட்டபிலிட்டியான்னு செக் பண்ணணும். அதை செக் பண்ணிலே நம்மளோட இன்ட்ராவில் வேறு என்னென்ன காம்போனண்ட் இருக்கோ அந்த காம்போனண்ட்டுக்கும் இன்ட்ராஆப்பரபிலிட்டி மேட்ரிக்ஸ் கம்பேட்டபிலிட்டியான்னு செக் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ESXi 6.7லேருந்து நம்ம 7.0க்கு மைக்ரேட் பண்ணுறோம். அப்போ நம்மளோட இன்ட்ராவில் ESXi அதில் VSAN ஏதாவது கான்ஃபிகர் ஆகிருக்கலாம், அல்லது VMware ஹொரைசான் ஏதாவது இருக்கலாம், வேறு ஏதாவது சூட் ரன் ஆகிட்டு இருந்தனாலும் அந்த ஆப்ரேஷனுக்கும் கம்பேட்டபிலிட்டியாக இல்லையாங்கிறத நம்ம வெரிஃபை பண்ணிக்கிறோம். Backup. Take a complete backup of your existing Windows vCenter server. இந்த பாயிண்டில் நம்மளோட vCenter கம்ப்ளீட் பேக்கப் எடுத்து வச்சுக்கணும் பிஃபோர் மைக்ரேஷனுக்கு முன்னாடி. அதாவது அந்த விண்டோஸ் vCenter ஃபுல் பேக்கப் எடுத்து வச்சுக்கணும், அல்லது ஒரு ஃபுல் க்ளோன் எடுத்து வச்சுக்கணும். அந்த க்ளோனை பவர் ஆஃப் மோடில் வச்சுக்கணும். சம்டைம்ஸ் சிலர் வெறும் ஸ்னாப்ஷாட் மட்டும் எடுப்பாங்க. பட் ஸ்னாப்ஷாட் பாயிண்ட் இன் ரெக்கவரி தான். ஸோ ஃபுல் பேக்கப் எடுத்து வச்சுட்டு பிஃபோர் மைக்ரேஷனும் ஒரு ஸ்னாப்ஷாட் எடுத்து வச்சுக்கிறது சேஃபு. Check DNS resolution. Make sure that DNS resolution is working correctly for both the source Windows vCenter and the temporary IP address. Proper DNS resolution is crucial for a successful migration. DNS resolution நம்மளோட சோர்ஸ் vCenterோட ஐபியும் டெம்பரவரி ஐபிக்கும் ஃபார்வர்ட் லுக்கப் அண்ட் ரிவர்ஸ் லுக்கப்பு ப்ராப்பராக ஒர்க் ஆகணும். நம்ம யூஸ்வலாக பிஃபோர் மைக்ரேஷன் டெம்பரவரி ஐபிக்கு மேனுவலாக DNS என்ட்ரி க்ரியேட் பண்ணுவோம் அந்த ரெக்குயர்மெண்ட்டை ஃபில்ஃபில் பண்ணுறதுக்கு. Free resources. Ensure that there is enough computing and data store for destination VCSA. டெஸ்டினேஷன் VCSAக்கு தேவையான எனஃப் கம்ப்யூட்டிங், ஃபார் எக்ஸாம்பிள் RAM, CPU அண்ட் டேட்டா ஸ்டோர் எல்லாம் அவைலபிளாக இருக்கான்னு மேக் ஷூர் பண்ணிக்கிறோம். Download and deploy VCSA. நம்ம VCSAவோட அப்ளையன்ஸ் ISO VMwareோட போர்ட்டலில் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். Run the Migration Assistant on the source Windows vCenter server. The Migration Assistant is included with the VCSA installer. இந்த ஸ்டெப்பில் நம்ம மைக்ரேஷன் அசிஸ்டன்ஸை சோர்ஸ் vCenterல ரன் பண்ணணும். மைக்ரேஷன் அசிஸ்டன்ஸ் நம்ம VCSA ISO இன்ஸ்டாலரில் அவைலபிளாக இருக்கும். நம்ம மைக்ரேஷன் அசிஸ்டன்ஸை ரன் பண்ண உடனே அது விண்டோஸ் vCenterோட அட்மினிஸ்ட்ரேட்டர் பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டை கின் பண்ணதுக்கப்புறம் ஆஃப்டர் ஃபியூ செகண்ட் இட்டு ப்ராம்ப்ட் பண்ணோம் வெயிட்டிங் ஃபார் தி மைக்ரேஷன் டு ஸ்டார்ட்னு. அதுக்கப்புறம் தான் நம்ம லினக்ஸ் அப்ளையன்ஸோட ISO ஃபைலில் ரன் பண்ணுறோம். இப்போ நம்ம சினாரியோவில் விண்டோஸ் vCenterோட வெர்ஷன் 6.7 U3, ஐபி அட்ரஸ் 10.102.132.50. நம்ம பிஃபோர் அப்கிரேட் நம்ம இன்டராப்பரபிலிட்டி மேட்ரிக்ஸில் செக் பண்ணுறோம். நம்ம டார்கெட் பண்ணுற vCenter வெர்ஷன் 7.0ல் மேக்ஸிமம் அப்டேட்டு இன்னைக்குள்ள டேட்டுக்கு. நம்ம இன்ட்ராவில் ரன் ஆகிட்டு இருக்கிற ESXயோட வெர்ஷன் 6.7 U3. அதோட மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணக்கூடிய vCenterோட வெர்ஷன் 7.0 U3 சப்போர்ட் பண்ணோம். இப்போ அதை செக் பண்ணலாம். நம்ம இதில் 7.0 U3A போட்டுட்டு நம்ம சர்ச் கொடுக்குறோம். செக் இன்டராப்பரபிலிட்டி கொடுக்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா நோ டேட்டா அப்படின்னு காமிக்கிது. ஸோ அப்போ நம்ம இதில் 7.0 U3A போட்டோம்னா எதுவுமே சப்போர்ட் பண்ணலை. மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணக்கூடிய வெர்ஷன் 7.0 U3 தான் ஆஸ் பர் ESXi வெர்ஷன் 6.7 U3. இப்போ 7.0 U3 vCenter செலக்ட் பண்ணுறோம். இப்போ செக் இன்டராப்பரபிலிட்டி கொடுக்குறோம்.
இப்போ பார்த்தோம்னா ESXi 6.7 U3க்கு மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணக்கூடிய வெர்ஷன் vCenter 7.0 U3 சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லுது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம கரண்ட் vCenterோட கன்சோலில் லாகின் பண்ணி அதோட வெர்ஷனையும் பில்ட் நம்பரையும் நோட் பண்ணிக்கிடுவோம். ஆஸ் பர் பில்ட் நம்பர் நம்மளோட vCenter வெர்ஷன் வந்து 6.7 U3L. பில்ட் நம்பரோ அல்லது வேர்ஷனோ டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் மைக்ரேஷன் ப்ராசஸ் வந்து சேம் தான். நம்ம VCSAயோட டார்கெட் வேர்ஷன் வந்து vCenter 7.0 அப்டேட் 3 ஆஸ் பர் கரண்ட் ESXi கம்பேட்டபிலிட்டி படி. ஒன்ஸ் இந்த வேர்ஷன் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ESXi அப்கிரேட் பண்ணிவிட்டு vCenter லேட்டஸ்ட் வேர்ஷனுக்கு ட்ரை பண்ணலாம். VC-2012 CTX lab.local இதுதான் நம்மளோட vCenterோட விண்டோஸ் vCenterோட FQDN நேமு. அதே இதை பார்த்தீங்கன்னா வந்துட்டு அது ரிசால்வ் ஆகுறது வந்துட்டு 2 ஐபிக்கு 10.102.132.50ங்கிறது vCenterோட ஆக்சுவல் ஐபி. அதுக்கப்புறம் 10.102.132.60ங்கிறது டெம்பரவரி ஐபி. அதுக்கு ஆல்ரெடி நான் ஒரு டிஎன்எஸ் ரெக்கார்டு க்ரியேட் பண்ணியிருக்கிறேன் டொமைனில். VCSAவோட ISO இமேஜ் வந்து vCenter நெட்வொர்க்கில் இருக்கிற சிஸ்டத்தில் மவுண்ட் பண்ணிவிட்டு -assistant ஃபோல்டரை வந்து விண்டோஸ் vCenterக்கு காப்பி பண்ணிக்கிடுதோம். விண்டோஸ் vCenterல VMware மைக்ரேஷன் அசிஸ்டன்ஸை அட்மினிஸ்ட்ரேட்டராக ரன் பண்ணுறோம். ரன் பண்ண உடனே அது administrator@vsphere.localோட பாஸ்வேர்டை ப்ராம்ப்ட் பண்ணோம். பாஸ்வேர்டை டைப் பண்ணுறோம். ஒன்ஸ் ப்ரீசெக் கம்ப்ளீட் ஆனதும் வெயிட்டிங் ஃபார் மைக்ரேஷன் டு ஸ்டார்ட் அப்பியர் ஆகும். இப்போ நம்ம ஆக்சுவல் மைக்ரேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். VCSA இன்ஸ்டாலரை vCenter ரீச்சபிலிட்டி சிஸ்டத்தில் ரன் பண்ணுறோம். ஒன்ஸ் ஓப்பன் ஆன உடனே VCSA-UI-installer ஃபோல்டர் உள்ள Win32ங்கிற ஃபோல்டரை ஓப்பன் பண்ணணும். இதில் இன்ஸ்டாலரை ரன் பண்ணணும். ரன் பண்ண உடனே நமக்கு இந்த விண்டோ வரும். இந்த விண்டோவில் மைக்ரேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். இதில் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்றோம். இதில் லைசன்ஸ் அக்ரி பண்ணுறோம். அக்ரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குறோம். இதில் சோர்ஸ் vCenterோட டீட்டெயிலை கொடுக்குறோம். அதாவது நம்ம விண்டோஸ் vCenterோட டீட்டெயில். இதில் vCenter சர்வர் டெப்ளாய்மெண்ட் டார்கெட்டை கொடுக்குறோம். அதாவது நம்ம VCSA எங்கே டெப்ளாய் ஆகணுமோ அதோட டார்கெட்டோட vCenter ஐபிஓ அல்லது ESXi ஐபிஓவோ கொடுக்கணும். டார்கெட் vCenterல உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக் ஃபோல்டர் வேணுன்னா ஸ்பெசிஃபிக் ஃபோல்டரை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம VMwareங்கிற ஃபோல்டரை சூஸ் பண்ணியிருக்கிறோம். இது கிளஸ்டரை சூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து நியூ VCSAவோட இன்வென்ட்ரி நேமு அதோட பாஸ்வேர்டை கொடுக்குறோம். இது வந்து ஹோஸ்ட் நேம் கிடையாது, ஜஸ்ட் இன்வென்ட்ரி நேம். அதாவது நம்ம புது டார்கெட் vCenterல உள்ள இன்வென்ட்ரி நேம். அதுக்கப்புறம் நியூ VCSAவோட ரூட் பாஸ்வேர்டு. இதில் டெப்ளாய்மெண்ட் சைஸை செலக்ட் பண்ணிக்கணும். நான் டெஸ்ட் என்வரான்மெண்ட்ங்கிறதுனால டைனியை செலக்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போது டேட்டா ஸ்டோரை செலக்ட் பண்ணிக்கணும். இதில் எனேபிள் தின் டிஸ்க் மோடை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் நெட்வொர்க் இன்ஃபர்மேஷனை கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து VLAN. நம்மளோட விண்டோஸ் vCenter வந்து எந்த VLAனில் இருக்கோ அதே VLAனை நம்ம இங்கே கொடுக்கணும். அதுக்கடுத்தால வந்துட்டு ஐபி அட்ரஸ்ஸு, டெம்பரவரி ஐபி அட்ரஸ் வந்துட்டு நம்மளோட சினாரியில் 10.102.132.60 இதே ஐபிக்கு தான் நம்ம டிஎன்எஸ் ரெக்கார்டு க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். சேம் VLAN FQDN நேமை வச்சு. அதுக்கப்புறம் டிஃபால்ட்டு கேட்வே அண்டு டிஎன்எஸ் சர்வரோட ஐபி அட்ரஸ். இப்போ ஸ்டேஜ் 1 கம்ப்ளீட் சம்மரி கேட்குது. இப்போ ஸ்டேஜ் 1 ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த விண்டோவில் நம்ம எல்லாம் கொடுத்துருக்கிறத கரெக்டான வெரிஃபை பண்ணிக்கிறோம். வெரிஃபை பண்ணிவிட்டு ஃபினிஷ் கொடுக்கணும். ஒன்ஸ் ஃபினிஷ் கொடுத்ததும் ஸ்டேஜ் 1 டெப்ளாய்மெண்ட் vCenter சர்வர் ஸ்டார்ட் ஆகிரும். இது கொஞ்சம் நேரம் ஆகும். நான் டைமை சேவ் பண்ணுறதுக்காக ஸ்பீடப் பண்ணுறேன். ஒன்ஸ் ஸ்டேஜ் 1 கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நமக்கு இந்த மெசேஜ் வரும். இதில் வந்துட்டு நம்ம vCenterோட டெம்பரவரி ஐபியை வச்சு நம்ம த்ரூ ப்ரௌசர் வழியாகவும் கனெக்ட் பண்ணி கண்டினியூ பண்ணலாம், அல்லது இதே விண்டோலையும் நம்ம கண்டினியூ பண்ணலாம். நம்ம டயத்தை சேவ் பண்ணணும்னா இந்த ஸ்டேஜ் 1 கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நம்ம VCSA சர்வரை ஒரு ஸ்னாப்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ தட் ஏதாவது இஷ்யூ வந்ததுன்னா கூட நம்ம அந்த ஸ்னாப்ஷாட்டை ரிவர்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜிலேருந்து ஸ்டேஜ் 2 நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 1 கம்ப்ளீட் ஆகிடுச்சு பை சீயிங் த டிக் மார்க். இப்போ நம்ம ஸ்டேஜ் 2க்கு ப்ரொசீட் பண்ண போகிறோம். கிளிக் த நெக்ஸ்ட்.
மைக்ரேஷன் செக் ரிசல்ட்லையும் எந்த எரர் இல்லை. க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ரொசீட் பண்ணலாம். ஜாயின் ஏடி டொமைன் இந்த விண்டோவில் வந்துட்டு ஆக்டிவ் டைரக்டரியோட அட்மினிஸ்ட்ரேட்டர் யூசர் நேமும் பாஸ்வேர்டும் கொடுக்கணும். செலக்ட் மைக்ரேஷன் டேட்டா இந்த விண்டோவில் வந்துட்டு நம்ம என்ன ஆப்ஷன் வேணுங்கிறத நம்ம சூஸ் பண்ணிக்கணும். கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து தேவையில்லை, அதனால் அன்டிக் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு கொடுக்குறோம். ரிவ்யூஸ் ஆர் த ஐ ஹாவ் பேக்ட் அப் தி சோர்ஸ் vCenter செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஃபினிஷ் கொடுத்துருங்க. இந்த வார்னிங் விண்டோவில் வந்துட்டு ஒன்ஸ் டெஸ்டினேஷன் vCenter வந்துட்டு நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆனதும் சோர்ஸ் vCenter வந்துட்டு ஷட் டவுன் பண்ணிடுவாங்கன்னு சொல்லுது. ஓகே கொடுத்து ப்ரொசீட் பண்ணுங்கள். இப்போ வந்து மைக்ரேஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம டயத்தை சேவ் பண்ணுறதுக்காக நான் வீடியோவை கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணுறேன். யூஸ்வலாக இது வந்து ஒரு 1 to 1.5 hour டைம் ஆகும். டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களோட vCenterோட கான்ஃபிகரேஷனை பொறுத்தது. இது ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் மெசேஜ் தான், இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம vCenter மைக்ரேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதில் லாகின் பண்ணி பார்த்தோம்னா vCenterோட வெர்ஷன் வந்து 7.0.3 ஆல்ரெடி அப்டேட்டட் ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வரக்கூடிய வீடியோவில் வந்துட்டு vCenter பேட்சிங்கும் ESXi அப்கிரேட் மெத்தடையும் பார்க்கலாம். தேங்க்யூ.